சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசுங்க. மிகச்சிறப்பாக வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரச்சனை குறித்து யாருக்கும் பேச அனுமதி இல்லை. வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே பாபநாசம் தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளாக இருந்து சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தமிழர் தேசம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட குறிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட்டு அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நவாஸ்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தேர்தல் பிரச்சாரத்திலே வருகை தந்து பிரச்சாரம் செய்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதன்மை துணைத் தலைவர், பொருளாளர், அதைவிட குறிப்பாக அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே மகத்தான 16 தலைவர்களுடைய புகைப்படங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் அவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களுடைய புகைப்படமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே கீழே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வாசகம், கண்ணிய அரசியலை கட்டி காப்போம் என்ற அடிப்படையிலே என்னுடைய உரையை மிகுந்த கண்ணியத்தோடு, நன்றி உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதைவிட இந்த நேரத்திலே மிக குறிப்பாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும். சுதந்திர இந்தியாவிலே முதன் முறையாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி பெரிய மனதோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வேண்டும். 1977ஆம் ஆண்டு முஸ்லிம் லீக் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இத்தனை சீட்டுகள் கிடைச்சது அன்னையிலிருந்து வரைக்கும். 1977ஆம் ஆண்டு புரட்சி தலைவர்கள் 10 தொகுதிகளை ஒதுக்கிய ஒரு வரலாறு உண்டு. அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிறோம். அதன் பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அணி சேர்ந்து இந்த மண்ணுக்கு இந்த திராவிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலே, தமிழை போற்றக்கூடிய வகையிலே, அனைத்து சமுதாய மக்களோடு இணக்கத்தோடு, அதுவும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்காக தொடர்ச்சியாக இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருப்பது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு. எங்களுடைய தலைவர் பேராசிரியர் தகைசால் தமிழர், நாங்கள் எல்லாம் அன்போடு முனிருல் மில்லத் என்று அழைக்கக்கூடிய காதர் மொஹிதீன் அவர்கள் எப்போதும் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது, ஒரு கையிலே அருள்மறை திருக்குரானை தாங்கி பிடியுங்கள், மறு கையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாங்கி பிடியுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அதை கையெழுத்திட்டவர்கள் 284 பேர்.
அதில் 4 பேர் முஸ்லிம் லீக்கினர். அதில் ஒருவர் தான் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள். அவர் அரசியல் நிர்ணய சபை சட்டத்தை உருவாக்கியது மாத்திரமல்ல, இந்த சென்னை மாகாணத்தினுடைய சட்டசபையிலே சுதந்திரத்திற்கு பிறகு முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததும் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் தான். அந்த 1951 வரை இருந்த அந்த சென்னை மாகாண சட்டசபையிலே இந்த நாட்டினுடைய நலனுக்காக நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சேலம் உருக்காலை போன்றவைகளெல்லாம் உருவாவதற்கு அடித்தளமிடக்கூடிய அளவிற்கு கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இங்கே பல்வேறு தகவல்களை இந்த தமிழகத்தினுடைய எழுச்சிக்காக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதைவிட குறிப்பாக இந்த முஸ்லிம் லீக் இயக்கம் என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் தலைமையிலும், அதனைத் தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் என்று அழைக்கக்கூடிய அப்துல் சமத் அவர்கள் தலைமையிலும், தற்போது சுமார் 25 ஆண்டு காலம் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் அவர்கள் இடஒதுக்கீடு பற்றி பல்வேறு தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 1985 ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் இருந்தபோது முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற முதல் கோரிக்கையாக, முஸ்லிம் லீக் வரலாறு 1906 இடஒதுக்கீட்டுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான். இருந்தாலும் 1985 ஆண்டு இதே அவையிலே சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்கள் இடஒதுக்கீடு இஸ்லாமிய மக்களுக்கு வேண்டும் என்பதை பதிவு செய்ததோடு மாத்திரமல்ல, அதே ஆண்டில் ஒரு முஸ்லிம் லீக்கோட பெருந்தலைவர் சமுதாயத்தோட தலைவராக இருந்தாலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயில் உட்பட பல்வேறு சகோதர சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எழுச்சிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் என்பதையும் நாம் மறுக்க இயலாது. இன்று நான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த அமைச்சகம் உருவானதற்கு ஒரு வரலாறு உண்டு. 2004 ஆண்டு UPA 1 கவர்மெண்ட் உருவாக்கப்பட்ட போது அதிலே அங்கம் வகித்தது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். கேரளத்திலே இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு தொகுதியிலே தான் நமது அணி என்று வெற்றி பெற்றது. அதனுடைய தலைவராக முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் அகமது சாஹிப் பதவியேற்று அமைச்சராகவும் பதவியேற்ற போது அன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நம்ம வைத்த குறைந்தபட்ச செயல் திட்டம் UPAல முஸ்லிம்கள் மற்றும் சிறுபான்மை சமுதாய மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூகதாய சூழ்நிலை மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை இருக்கிறார் என்ற காரணத்தினால் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் சச்சார் கமிட்டி. பிரச்சனைனால அவங்கள ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் 9வது 10வது படிக்கும் போதே வருஷத்துக்கு 2000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை. இது எதுக்கு உதவுங்கிறதுல இருக்கிற ஒரு கிஃப்ட் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் புதிதாக, ஆனால் அதுக்கு 8.28 கோடி செலவிலே அந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. அதைவிட குறிப்பா கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் பொருளாதார சூழ்நிலையில் படிக்க போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சிறுபான்மை சமுதாயத்திற்கு கல்வியிலே பின்தங்கி இருக்கிற என்ற காரணத்தினால் இளங்கலை பட்டப்படிப்புனா ஏதோ இல்ல, மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் போன்ற படிப்புக்கு அரசு கல்லூரியிலோ அரசு உதவி பெறும் கல்லூரியிலோ தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் படித்தாலும் அவர்களுக்கு அந்த அரசு கல்வி கட்டணத்தை அரசே இருக்குங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்கோம். அதற்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் 20 கோடி வரக்கூடிய நாட்கள் அவங்க 2 செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது இந்த எண்ணிக்கையும் தொகையும் உயருங்கிறது சொல்லிக்கிறோம். அதே போல சிறுபான்மை துறையினர் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் தான் அதுக்கான அலுவலகம் இயங்குது. ஆனா நிறைய மாவட்டங்கள்ல இந்த டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது இல்லாத காரணத்தினால் இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை சேர்த்து புதிதாக 10 மாவட்டங்கள்ல இந்த துறை ஏற்படுத்தப்பட போறது. ஏன்னா ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் கொடுக்கிறோம், சரியான முறையில் மக்களுக்கு சென்று சேரணும்னா அந்த துறை இயங்கினாதான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் 10 மாவட்டங்களுக்கு 4.45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு 10-11 பேர் கொண்ட கமிட்டி இருக்காங்க. அவர் செயல்படுறதுக்கான நிதி ஒதுக்காதனால எந்த பணிகள் நடக்காம இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு 63 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 2016-17 ஆண்டிலே 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வரைக்கும் 5.25 கோடி நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மீதம் இருக்கக்கூடிய 1.5 கோடி நிதியையும் அந்த தேவாலயங்கள் புனரமைப்பதற்கு செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை சொல்லி வருவது போல
தொன்மையான தேவாலயங்களை புனரமைப்பதற்கு, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோட 8வது அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு, 100 கோடி ரூபாய் சுழல் நிதி. நேற்று அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் என்ன சொல்லும் போது கூட சொன்னாங்க, மாரிமுத்தன் சொல்லும் போது சொன்னாங்க, அதான் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. இப்ப பள்ளிவாசல் இருக்கும், அங்க சில உலமாக்கள் இருப்பாங்க, பணியாளர் இருப்பாங்க, ஊதியம் கொடுக்க கூட வழி இல்லாத இருக்கும். ஆனா சொத்துக்கள் திடல் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். ஆனா அதே போல இடத்துல ஒரு கமர்ஷியலா 2 கடை விட்டோ மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது நிறுவனங்களை செய்ய முடியும். அடிப்படையில் 100 கோடி ரூபாய் சுழல் நிதி வட்டி இல்லா கடனாக ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு விடப்பட்டிருக்குது. அதே போல தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கட்ட 40 புதிய அலுவலகம் கட்ட 40 கோடி ரூபாய்,